இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரைக்கிறது மௌனம், ஆதிரா வெளியீடு, ஷியா முரன் அவர்கள் வந்து எழுதின புத்தகம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 சிறுகதைகள் நிறைந்த புத்தகம் இது. ஒரு 2லேருந்து 2.5 பேஜ் வரையும் தான் வந்து ஒரு சிறுகதை இருக்கும். ஒரு 56 பேஜ் ஒரு ஆதிரா வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. ஒரு 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரையும் தான் அந்த புத்தகம் வரும். ஏன் இதை இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து இந்த பக்கம் கொண்டு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம். நீங்கள் வந்து முத வாசிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன புத்தகமாக வாங்கி வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிக்கும் போது அப்புறம் நாவல், கட்டுரைகள், அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் எடுத்தோடனே வந்து ஒரு பெரிய நாவல் வாசிக்கும் போது 2 பேஜ் 3 பேஜுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருந்தால் தான் வந்து நிறைய வாசிக்க முடியும். இல்லைனா ஒரு பேஜ் 2 பேஜ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டர்ப் ஆகி மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிருவோம். அது வேறு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வந்து நிறைய போய்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் முத வாசிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகங்கள் இல்லை குறு நாவல் அந்த மாதிரி வாசிக்கும் போது வாசிப்பு பழக்கமே வந்து ஈஸியாக உங்களை வந்து ஈஸியாக சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய பெரிய புத்தகமாக வாசிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் பேஜ் கூட நான் சொல்கிறேன். 2.5 பேஜ் தான் ஒரு சிறுகதையும் ரொம்ப ரொம்ப வந்து மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். நம்ம சுற்றி உள்ள நடக்கிறதா வந்து முழுக்க சிறுகதையாக வந்து பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு கதையுமே வந்து நமக்கும் அந்த கதைக்கு வந்து ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்காது. எல்லாமே வந்து நம்ம பக்கத்தில் நம்ம வீட்டுக்குள்ள நடந்த மாதிரி தான் இருக்கும். அதுவுமே இந்த புத்தகத்தோட எழுத்தாளரோட சிறப்பு. இப்போ பார்க்க போகிற கதை பேர் வந்து இறை தேடி அப்படின்னு. இந்த ஒரு கதையில் வந்து வெறும் 3 கேரக்டர் மட்டும்தான். ஒரு அம்மா, பையன், அவங்களோட பாட்டி. ஸோ அம்மா பையன் அவங்க குடும்பத்தோடு இங்கே தனியாக இருக்காங்க. பாட்டி வந்து ஒரு தனியாக வீட்டில் இருக்காங்க. அவங்க வீடு என்னென்னா வந்து ஒரு ஓட்டு வீடு வந்து கொஞ்சம் பழைய வீடாக இருக்கும். மழை பெஞ்சா வந்து கொஞ்சம் ஓட்டு வீடுலாம் வந்து ஒழுகும். அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. எத்தனையோ வாட்டி வந்து இவங்க கூப்பிட்றாங்க, எங்களோட வந்து தங்கிக்கும் சொல்லி. பேரனும் கூப்பிட்றாங்க, அவங்க அம்மாவும் கூப்பிட்றாங்க. ஆனால் வந்து பாட்டி வந்து வரவே மாட்டுறாங்க. ஏன்னா பார்த்தா அவங்க அது ஒன்றுமே தெரில, அந்த வீட்டை அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து ஒரு 2 ஆடு வளர்க்குறாங்க. அதனால் அந்த ஆடுகளை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வளர்க்க முடியாது. அதே நேரத்தில் வந்து அந்த ஆடை வந்து விற்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து மனசு இல்லை. அதனால் அதே வீட்டில் இருக்காங்க. அந்த ஆடுக்கு இறை தேடுறதுக்காக வந்து தினையுமே அலைவாங்க. அந்த இறையை தேடிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு புல்லோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. இல்லைனா ஏதாச்சும் ஹோட்டலில் போய் பழைய காய்கறி இருக்கான்னு கேட்டு இதே மாதிரி அவங்க இது போய்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன தான் வந்து இவங்களை கூப்பிட்டாலும் பேரனும் பெருசாக வந்து அந்த பக்கத்து வர்றதில்லை. வந்தாலும் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிறது இல்லையா. ஏன்னா வந்து அந்த ஆட்டோட யூரின் ஸ்மெல் வந்து அந்த வீடு ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால பேரனுங்க வந்தாலுமே வந்து ஒரு வாரம் 2 வாரம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிறது இல்லையா. அதுமாதிரி பேரன்களே வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து நீ வீடெல்லாம் சுத்தமாக கழுவி வச்சிரு பாட்டி, அதுக்கப்புறம் டெட்டால்லாம் கொடுத்துருப்பாங்களா, ஒரு சென்ட்லாம் கொடுத்துருப்பாங்களா. ஏன்னா அந்த வீட்டில் வந்து அந்த ஆடோட யூரின் ஸ்மெல் அடிக்குதுன்னு. அதனால பாட்டிக்கு எந்த கோவமே வரலையா. ஏன்னா பேரன்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. பட் எனக்கு வந்து அந்த ஆட்டோட பழகிடுச்சு. அதனால தான் அவங்க வர்றப்போ மட்டும் நான் அந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இவங்க வீட்டில் அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பையன் பேரன். ஸோ பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இங்கேயே வந்துடலாமா, எதுக்குமா நீ தனியாக இருக்க, இங்கேயே வந்துரு, இங்கேயே இருந்துட்டோன்னே. இல்லைம்மா எனக்கு அந்த ஆடு எல்லாமே செட் ஆகிடுச்சு, கொஞ்ச நாள் நான் அப்படியே அது கூட எடுத்துகிட்டு போகிறேன், பிள்ளைங்க மாதிரி பழகிடுச்சுன்னு சொல்லி அந்த ஆடை விட்டு மனசு வரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து பேரன் வந்து தூங்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே கேட்டுட்டு காலையில் ஒரு 8 மணி தூங்கிட்டே இருக்காங்க. 2 பேரும், பாட்டியும் தன்னோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து பேரன் வந்து இதை கேட்டுக்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு. அப்போ கொஞ்சமாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தர ஃபேன் ஒன்று வாங்கி கொடுத்தீங்க, ஆனால் அந்த ஃபேனை கீழே வச்சு ஆடு வந்து முட்டி விட்டுறது, கீழே விழுந்துருது. இல்லைன்னா அந்த ஒயரை வந்து ஆடு கடிக்க வந்துடுது, கரண்ட் ஷாக் அடிச்சு ஆடு செத்து போனாலும் போயிடும். அதனால எனக்கு பயமாக இருக்குது. தர ஃபேனை நான் யூஸ் பண்ணுறது இல்லை, ஓட்டில் மாட்டிருக்கு மேலே உள்ள ஃபேனை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த ஃபேன் வந்து இப்போ வந்து ஓட மாட்டேங்குது. அதனால தான் வந்து பேரனை கூப்பிட்டு அதை கொஞ்சம் பார்க்க சொல்லலாம் தான் வந்தேன் அப்படின்னோடனே, அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், வேணா இன்றைக்கி போய் கூட்டிகிட்டு போங்க, இன்றைக்கி அவனுக்கு லீவு தான், ஞாயிற்றுக்கிழமைன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல, ரொம்ப நாள் அவன் ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கட்டும், நான் பொறுமையாக சாயங்காலம் வேணால் வர சொல்லுங்கள். அவன் தான் வந்து அந்த பக்கம் ரொம்ப வரவே மாட்டானே, ஏன்னா அங்கே தான் வந்து ஆடு அந்த யூரின் ஸ்மெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, என்னாலே அந்த ஆடை விட்டுட்டு வர முடியல சொல்லி அப்படியே அந்த கான்வர்சேஷன் தொடங்கிட்டே இருக்குது. அதில் அந்த ஆட்டை பற்றி ஒன்றா சொல்கிறாங்க. இப்படி தான் நான் ஹோட்டலில் போய் அந்த பழைய காய்கறி, அந்த வீணாக போன காய்கறிலாம் வந்து ஆட்டுக்கு போடலான்னு சொல்லி கேட்டேன். அந்த ஹோட்டலில் வந்து அவன் கொடுக்கவே மாட்டான், ஆனால் ஏன்ட்ட கொடுக்க மாட்டான், போய் ஹோட்டலில் கொடுக்குறான். அதை வச்சு தான் வந்து ஹோட்டலில் வந்து சமைக்கிறாங்க. நீ நம்ம பேரன்லாம் வந்து சொல்லிடு. அவங்க பேரன் என்ன சொல்கிறாங்க, பேரன் பேர் கூட நல்லா சொல்லியிருப்பாங்க, அதை நான் மறந்துட்டேன், அதை சொல்லிடுறேன் நான். அவன் பேர் வந்து ராசா. ஸோ ராசாவெல்லாம் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட சொல்லாத, ஏன்னா வந்து இந்த மாதிரி பழைய காய்கறியில் தான் வந்து அவங்க வந்து சமைக்கிறாங்க, உடம்பு கெட்டு போயிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராசாவோட அம்மா சொல்கிறாங்க, அங்கே ஹோட்டலுக்குலாம் அவங்களாம் போகிறதுலாம் இல்லாமல் ஹோட்டல்லலாம் சாப்பிட நல்லா சொல்லி வீட்டில் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை அப்படியே வந்து அவங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, அந்த காய்கறி எனக்கு கொடுத்தா நான் ஆட்டுக்காய்ச்சி போட்டுட்டு போவேன், இறை தேடுறதுக்காக ரொம்ப தூரம் போய் அலைய தேவையில்லை. ஆனால் அவனுக்கு பண்ண மாட்டுறானுங்க, ஏன்னா இப்படி ஹோட்டலில் கொடுக்குறானுங்களோ, ஹோட்டல்லையும் அதை வச்சு தான் சமைக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து அந்த காசு வந்து சேருமா இல்லையான்னு தெரியல சொல்லி புலம்பிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்று போயிட்டு இருக்கு. இதை வந்து பேரை வந்து படுத்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நீங்க தான் வந்துடலாமா, ஏமா அந்த வீட்டில் வச்சு கஷ்டப்படுற அப்படின்னா, மழை பெஞ்சா கூட வீடு ஒழுகுது இல்லைன்னா, இல்லை பரவாயில்ல, நான் ஒழுகுறப்ப என்ன பண்ணுவேன்னா கோயிலில் போய் படுத்துப்பேன், ஏன்னா வந்து வீடு வந்து கீழே வந்து இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால அதுவுமே வந்து ஓடி ஏன் ஒழுகுதுன்னா வந்து ஆடு வந்து ஏன் மேலே ஏறி ஓடெல்லாம் உடச்சி விட்டுருச்சு இல்லை, அப்புறம் ஏன் அந்த ஆடு வளர்க்குற, இல்லைன்னா வந்து அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு மேலே ஷீட்டு மாதிரி ஒன்று போட்டுடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இல்லை ஆடு வந்து ஓடு மேலே ஏறினது காரணம் முழுக்க நான் தான் ஆடை வந்து குறை சொல்ல முடியாது, ஏன்னா
நான் தான் சில இறையை வந்து ஓட்டு மேலே தூக்கி போடுவேன், அது ஓட்டு மேலே ஏறி சாப்பிடுவோம். அந்த பழக்கத்தில் வந்து அது ஓட்டு மேலே ஏறுது, அதனால சில ஓடு உடஞ்சிருச்சு. அதனால என்னம்மா எனக்கு ஷீட்லாம் வேணாம், இப்படியே இருக்கட்டும். மழை வந்தால் நான் என்ன பண்ணேன், கோயிலில் போய் படுத்துக்க போகிறேன். ஆடையை சேர்த்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே தங்கிக்க போகிறேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை ஒரு நைட்டு. அடுத்த நாள் காலைல வந்துட போகிறேன். வந்துட்டு அந்த இடத்தெல்லாம் வந்து மழை தண்ணி வெளில போகிறதுக்காக ஒரு குழிமை நோண்டி வச்சிருக்கேன், அதில் போயிடும். தரையை மட்டும் தொடச்சி விட்டாவே போதும். ஆனால் என்ன, நான் கோயிலில் போய் தங்கிறப்ப கோயிலில் உள்ளவங்களும் வந்து கோயிலையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போக சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது? இப்போ ஆடும் நானும் போய் தங்குறனால அந்த மழை பெய்யறப்ப எல்லாமே வந்து மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே விடுவாங்க. ஆனால் நான் வந்து வீட்டை விட்டு வெளில வந்துடுவேன், ஏன்னா மழை தண்ணி உள்ளே வந்துடும் சொல்லிட்டு அந்த இதே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளாம் எவ்வளோ லக்ஸரியாக வாழ்கிறோம் அப்படின்றது வந்து இந்த கதையை படித்தாவே தெரியும். எல்லாமே மழை வந்தால் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன். ஏன்னா அந்த ஆடுங்கள்லாம் கூட்டிகிட்டு கோயிலில் போய் கொடுப்பாங்களாம். அப்புறம் அந்த கோயிலேருந்து வெளியில் வரும்போது அந்த கோயிலில் வந்து இவங்க படுத்தது இந்த ஆடோட எச்சம் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு வரணுமா. அதை வந்து சொல்லிடுவாங்களாம். பரவாயில்ல, ஒரு நாள் 2 நாள் தானே மழை வருது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் இப்படியே போயிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அந்த ஆடை வச்சுக்கிட்டு, நீங்கள் இங்கே வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைம்மா, ஆடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு, அது பிள்ளைங்கம்மா ஆகிடுச்சு, என்னால் ஆடை விட்டுட்டு வரவே முடியாது, ஆடை வந்து யாருக்கும் விற்கவும் முடியாது. அதுக்கு இறை தேட போகிறனால தான், பரவாயில்ல ஹோட்டலில் காய்கறி கொடுக்கலன்னா என்ன, அதுக்கு இறை தேட போகிறனால தான் எனக்குமே வந்து கொஞ்சம் பசிக்குது, அதனால் நானும் சாப்பிட்றேன். இவன் காய்கறி கொடுக்கலன்னா என்ன, வேறு எங்கேயாச்சும் போய் நான் தேடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அதை வந்து அவங்க ஆடை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றது இங்கே வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒன்று அத்தா, எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அதுங்க என்னை மட்டும் வெறுக்காதுங்க. ஒவ்வொன்றும் பாசமாக என்னையே சுற்றி சுற்றி வரும். கதவை திறந்த உடனே உள்ளே ஓடி வந்துடும். பாசத்துக்கு ஏங்கும், அதை அதுங்க கண்ணில் பார்க்கலாம். ஆனால் ஒன்று அத்தா, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அதுங்க என்னை மட்டும் வெறுக்காதுங்க. ஒவ்வொன்றும் பாசமாக என்னையே சுற்றி சுற்றி வரும். கதவை திறந்த உடனே உள்ளே ஓடி வந்துடும். பாசத்துக்கு ஏங்கும், அதை அதுங்க கண்ணில் நம்ம பார்க்கலாம். முதுகில் முட்டும், நெஞ்சில் முட்டும், அதில் வலியே தெரியாது, பாசம்தான் தெரியும். இப்படி ஆட்சி பேசிக்கொண்டே இருந்தால் நிறுத்தவே இல்லை, இன்னும் பேசிக்கொண்டே போனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, பேர பிள்ளைங்களையுமே அந்த பக்கத்து வரதில்லை. ஏன்னா அந்த ஆட்டோட யூரின் ஸ்மெல் வந்து அந்த வீடு ஃபுல்லாக அடிக்கிறதுனால. பட் என்ன பண்ணுறது, பொறுமையாக அவங்க வந்து வரட்டும், அவங்க வரப்போ நான் டெட்டர்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நீ ஏமா இறத்தடை போடுறதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்க. பேரனுமே வந்து அப்போ தூங்கிட்டு தான் இருக்காரு. நீ ஏன் இறத்தேறதுக்கு கஷ்டப்படுற, நீ இங்கே வந்துடலான்னு சொன்னதுக்கு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அது மட்டும் முடியாதாத்தா, இறத்தேட போனாதான் எனக்கு பசி எடுக்கும், நீ எதுவும் நினச்சிட்டு இருக்காத, அதுங்களுக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் எனக்கு கஷ்டமே இல்லை, அதில் தான் நிம்மதி இருக்குது. அவன் காய் தரலன்னா என்ன, வேறு வயலுக்கு போவேன், அங்கே இல்லைன்னா கல்லறை குழிக்கு போவேன், குளத்தோரத்தில் இருக்குல்ல அங்கங்கே தான் நிறைய புல் இருக்குன்னு சொல்லி ஒரு இடமா நான் போய்ப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. அதுமாதிரி கல்லறையில் வந்து அந்த பூவை போடுவாங்கள்ல, அந்த யாராச்சும் இறந்து போனவங்களுக்கு அந்த மாதிரி கல்லறையில் உள்ள அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அவங்க பூவோடு சேர்த்து அந்த கல்லறையில் வந்து சில அந்த பன்னீரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போடுவாங்க, எலும்புச்சம்பழம் அதெல்லாம் வந்து போடுவாங்க. அன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், கல்லறையிலேருந்து ஆட்டுக்கு பூ எடுத்து வரேன்னு சொல்லி அதெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் போல், எனக்கு தெரில. ஆடு பார்த்தா அந்த பூவையும் தாண்டி அந்த எலும்புச்சம்பழம் அதெல்லாம் தின்னுட்டு இருக்கு, அது வந்து இறந்தவங்களுக்கு போட்டது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, ஐயோ ஏன் இப்படி பண்ண, அப்பயே வந்துட போகுது அதனால் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏமா இவ்வளோ போய் கஷ்டப்படுற, ஏன் இப்படிலாம் கல்லறைக்கெலாம் போய் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வர, ஒன்றும் அதுக்கு இற வாங்க, இல்லைன்னா நான் இவனை வாங்க சொல்கிறேன், இல்லைன்னா அதெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்துரு அப்படின்றாங்க. அதுக்கு நான் கல்லறையில் அந்த எலுமிச்சம்பழம் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தனால எனக்கு எதுவும் வரப்போகிறதில்ல, பேயெல்லாம் வரப்போகிறதில்ல, அப்படியே வந்தாலும் நான் பேய்கிட்ட வந்து என்ன கேட்பேன் அப்படின்றத வந்து இங்கே அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு வரியிலே தெரியும் ஆட்டுக்கும் அந்த பாட்டிக்கும் உள்ள அவ்வளோ பாசம். அதனால தான் அந்த வீட்டை விட்டுட்டுலாம் வந்து பேரன் வீட்டில் வந்து தங்க மாட்டுறாங்க அப்படின்றது. ஒன்றும் ஆகலை, பேய் வந்தால் வந்துட்டு போகட்டும், பேயோ சாமியோ 2 கிட்டையும் ஒன்று மட்டும்தான் வேண்டிப்பேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கொன்று வேணாலும் போடு, என் ஆட்டுக்கு மட்டும் இறையை கொடுத்துரு. அப்படியே வந்து அந்த கல்லறையில் உள்ள அந்த பூவை எடுத்துகிட்டு வரப்போ அந்த எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதை கடிச்சா நீ பேய் வரும்னு சொல்கிற. அப்படியே பேய் வந்தால் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் என்னோட ஆட்டங்களை வந்து எதுவுமே பண்ணிக்காது, அதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து நீ இறை கொடுத்துரு, சாப்பாடை கொடுத்துரு அப்படின்றதான் கேட்பேன்னு சொல்லுவாங்க. இந்த 2-3 வரிகளே சொல்லிடுவாங்க. ஆட்டுக்கும் அந்த பாட்டிக்கும் உள்ள உறவு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க ஏன் வந்து அந்த ஆட்டை விட்டு வரமாட்டுறாங்க, ஏன் அந்த ஓட்டு வீட்டிலே வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. அதுக்கு மேலே வந்து பேரை வந்து இதை கேட்டுக்கிட்டே இருந்தது வந்து அதுக்கு மேலே அவரால் தாங்க முடியும். ரொம்ப நேரமாக படுத்து கேட்டுக்கிட்டே இருக்குமே, நம்ம வந்துடலாம். அது மாதிரி பாட்டியை பற்றி என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து, பாட்டியில் வந்து நான் வந்து ஒரு 10 வயசு அந்த ஒரு வயசில் வந்து நான் பாட்டி எப்போ பார்த்தனோ இப்போவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க, என்ன வந்து காலை கொஞ்சம் விசைக்கு நடப்பாங்க, ஆனாலும் எங்கள் வீட்டு நல்லது கெட்டதுன்னா வந்து பாட்டி தான் ஆளாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கும் அந்த பேரனுக்கும் உள்ள கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எந்த
நல்ல விஷயம் இருந்தாலும் வந்து பாட்டி தான் வந்து ஃபஸ்ட்டாக எங்கள் வீட்டில் வந்து நிற்பாங்க, வயசான மையம் எங்கள் பாட்டிக்கு வந்து தெரியாது அப்படின்றத சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்து அவங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் உள்ள கான்வர்சேஷன் எல்லாம் ஆரம்பிக்கும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் தூங்கிட்டே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. பேரன் ஒரு டயத்துக்கு மேலே இதுக்கு மேலே நம்ம இருந்தால் ரொம்ப இதாக போயிடும், நம்ம இதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறது வந்து நம்ம போய் கேட்போம்னு சொல்லிட்டு தூக்கத்துலேருந்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் பாட்டி பக்கத்தில் வந்து பெட்ஷீட்லாம் வந்து எடுத்துகிட்டு பாட்டி பக்கத்தில் உட்காந்துடுறான். ஸோ பாட்டியும் பேரனும் அம்மாவும் 3 பேர் சேர்ந்து உட்காந்துட்டாங்களாம். பாட்டி வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் வந்து அடுத்த அந்த கதையை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த ஆடை பற்றியும் அந்த வாழ்க்கையை பற்றியும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். அப்போ வந்து பேரன் சொல்கிறாரு, பாட்டி மேலே வந்து நான் கொடுத்த சென்ட்டோட வாசனை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. அது ஏன் சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம பேரனை பார்க்க போகிறோம். பேரனுங்க தான் நம்ம வீட்டுக்கு வர்றதில்லை. அந்த ஆடு வச்சிருக்கோம், அதோட யூரின் ஸ்மெல் இருக்குன்னு சொல்லி ரொம்ப நாள் வர்றதில்லை. இப்போ நம்ம போகிறப்ப நம்ம மேலே வந்து இப்போ நம்ம வந்து பேரன் வீட்டுக்கு போகிறோம், நம்ம மேலே வந்து அந்த ஆடோட ஸ்மெல்லோ இல்லை ஆடோட யூரின் ஸ்மெல் அடித்தா அது வந்து பேரனுங்களுக்கு பிடிக்காம போயிருமோன்னு சொல்லி பேரன் வீட்டுக்கு வர்றப்போ அந்த பேரன் கொடுத்த சென்ட்டை வந்து அடிச்சுட்டு வந்தாங்களாம். இவன் போய் பாட்டிகிட்ட வந்து அந்த கதையை வந்து கேட்க தொடரும் போது அந்த சென்ட்டோட வாசனை அடிச்சிச்சு. பேரனே விட முடியல, பேரன் வீட்டையும் விட முடியல, அதே நேரத்தில் வந்து அந்த ஆட்டையும் விட முடியல சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அந்த கான்வர்சேஷன் இங்கே சொல்லியிருப்பாங்க. நான் அதை மட்டும் சொல்லி இதை முடிச்சிடுறேன். அதற்கு மேல் படுத்திருக்க எனக்கு மனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை இவன் தூங்கிக்கிட்டே தான் எல்லாத்தையுமே பேரன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான், இவங்க அம்மாவும் பாட்டியும் பேசுகிறத. அதற்கு மேல் படுத்திருக்க மனமில்லை, எழுந்து போய் ஆட்சியின் அருகே அமர்ந்து மீதி கதையை கேட்க தொடங்கினேன். ஆட்சியின் மீது நான் கொடுத்த சென்ட்டின் மனம் வீசியதுன்னு சொல்லிட்டு பேரன் வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. இது ஆட்டுக்கும் பேரனுக்குமான ஒரு அழகான உறவையும், அந்த பாட்டிக்கும் தன்னோட பொண்ணுக்கான ஒரு அழகான உறவையும், ஆட்டுக்கும் பாட்டிக்குமான ஒரு அழகான உறவையும் வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கதை 2 பக்கம் தான் நிறைய விஷயம் வந்து நமக்கு புரிய வரும். ஸோ நீங்களுமே கிராமத்து சைடில் இருந்தால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த எங்கள் பாட்டி வீட்டில் வந்து முக்கனாம்பள்ளிப்பட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் இந்த பாட்டிக்கும் பேரனுக்குமான ஒரு இதை படிக்கும்போது எனக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த எமோஷனலாக இருக்கும். ஏன்னா எல்லா நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து பாட்டிக்கு உடம்பு சொல்லனாலும் பாட்டி தான் வந்து ஃபஸ்ட்டாக நிற்பாங்க அப்படின்ற வரி படிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா நானுமே நிறைய விஷயம் பார்த்துருக்கேன், என்னோட பாட்டியுமே எந்த நல்லது கெட்டதோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நிற்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த கதையை படிங்க. இந்த கதைகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். நம்ம வீட்டில் நடக்கிறதா இருக்கும், இல்லை நம்ம பார்த்த கதையாக இருக்கும், கேட்ட கதைகளாக இருக்கும். எதுவுமே வந்து நமக்கும் அந்த கதைக்கும் ரொம்ப தூரத்தில் எதுவுமே இருக்காது. அவ்வளோ அழகான கதைகள் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 7 கதைகளை வந்து நம்ம 6 கதை வந்து சொல்லிட்டோம். நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் நேரம் ஒதுக்கி இந்த ஆதிரா வெளியீடு திரைக்கிறது மௌனம் ஷியா முரன் எழுதிய புத்தகம் வாங்கி நேரம் தான் படிங்க. இது ரொம்ப விலை கம்மி தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்றதோட கம்மி தான். ஈவன் வெஜ் ரைஸ் சாப்பிட்டாலும் வந்து அதோட கம்மியாக தான் இந்த புத்தகம் வரும். வாங்கி படிங்க. நீங்கள் படித்து முடிச்சிட்டாலும் அடுத்தவங்களுக்கும் கொடுங்க, அவங்களும் வந்து படிக்கட்டும். நன்றி.